குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் லாக்டவுன் ஸ்நாக்ஸுக்காக நாம் பிரெட் உப்மா எப்படி செய்ய போகிறதோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துங்க சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம இதை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். நான் பிரெட் பேக்கரியில் வாங்கியிருக்கேன். இது ஸ்வீட் பிரெட் வாங்கியிருக்கேன். நான் ஆனியன் 4 numbers, தக்காளி 3 numbers, சீரகம் 1 tablespoon, ரெட் சில்லி பவுடர் 1/2 teaspoon, கறி லீவ்ஸ் ஒரு ஸ்ட்ரிப்பு, டர்மரிக் பவுடர் 1/2 teaspoon, சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். இது டொமேட்டோ சாஸுங்க. இது நான் 2 to 3 tablespoon ஆட் பண்ண போகிறேன். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு எப்படி செய்ய முறைன்னு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ பிரெட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஒரு 4 tablespoon ஆயில் சேர்த்திருக்கேங்க. கடுகெல்லாம் எதுவுமே வேண்டாம். கருவேப்பிலை போடுறேங்க. ஜீரகம் 1 tablespoon. நான் எடுத்து வச்சுருக்கேன் 4 பெரிய வெங்காயத்தையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேங்க. ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துனே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க. நான் 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கட்டுங்க. 1 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 teaspoon, ரெட் சில்லி பவுடர் 1/2 teaspoon. இந்த வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டுங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணி ப்ரௌன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விடணுங்க. இல்லை கிளறி விட்டப்புறம் நம்ம 2 tablespoon நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தாங்க. இது சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா, அதாவது நல்லா மோஜாய் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரெட் உப்புமா ரெடிங்க. இது சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 minutes ஆயிடுச்சு. அந்த ப்ரெட்டோட அந்த மசாலா நல்லா கோட்டிங்காக இருக்குங்க. நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் 2 துணி வச்சுட்டு அடுப்பில் சிம் வச்சுட்டு நீங்கள் இப்படி நீங்கள் குழிக்குட்டினா கூட உங்களுக்கு போதும். அப்போ தான் அந்த ப்ரெட் பீசஸ் உடையாமல் இருக்குங்க. இதில் நீங்கள் கேப்சிகம் கேரட் கூட நல்லா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா என்ன உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட இல்லைனால நான் ஆட் பண்ணலைங்க. சிம்பிளாக ப்ரெட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. போதும். இப்போ நாம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுறேங்க. பிரெட் உப்புமா பாருங்கள் வித்தின் 5 minutesல ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. நான் சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேங்க. பாருங்கள், பிரெட் உப்புமா ரெடியாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.